ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் நாள்ல நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நியூசிலாந்து சீரிஸ் இந்தியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல படு மோசமா நம்மளோட சஞ்சு சாம்சன் ஆடிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து 3 மேட்ச்ல செம ஃபெயிலியர். அதுவும் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நேத்து ரொம்ப 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 பெரிய ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம். சஞ்சுனால அந்த பிளேஸை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஷான் கிஷனை ஓபன் பண்ண வைக்கலாம், பிகாஸ் திலக் வர்மா வந்துருவாரு. ஸோ திலக் வர்மா வந்துட்டா அவரை நீங்க டீம்ல இருந்து தூக்க முடியாது. அவரை மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவை. ஒரு கிளட்ச் பிளேயர், கேமை எப்படி எங்க எடுத்துட்டு போகணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். நீங்க அவரை உட்கார வைக்கவே முடியாது. இஷானும் நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்கிறதுனால நீங்க இஷானை ஓபன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சஞ்சுவோட நிலைமை இப்ப என்ன ஆக போகுது அப்படிங்கறத பத்தி தான் எல்லாரோட கன்சர்னாவே இருக்கு. சஞ்சு சாம்சன் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரொம்ப பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு சீரிஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா செமையா ஆடுவாரு. அடுத்த சீரிஸ்ல பயங்கரமா ஃபெயில் ஆவாரு. திருப்பி ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் டீம்ல இருக்க மாட்டாரு. திருப்பி டீம்ல வருவாரு, ஓபனிங் ஸ்பாட் கிடைக்காது. இப்படியே தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. சுக்மன் கில் இருந்ததுனால இவரால் ஓபனிங் பொசிஷனை ஒரு சில சீரிஸ் தக்க வைக்கவே முடியல. கீழே ஆடினாரு, அப்ப பெரிய ஃபெயிலியர் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் செலக்ஷன் கமிட்டி ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தாங்க. வேர்ல்டு கப் அப்படின்னு போறப்ப கண்டிப்பா சுக்மன் கில் வேணாம், பிகாஸ் அவரோட ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே T20ல ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சஞ்சுவை வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு சான்ஸ் சஞ்சுக்கு கொடுத்தாங்க. எஸ், நீ வேர்ல்டு கப் நீ தான் ஆட போற, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸும் நீ தான் ஓபன் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. பட் அது எங்க இதானுச்சு அப்படின்னா ரிஷப் பண்டோட இன்ஜுரி. ரிஷப் பண்டுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால இஷான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இஷான் கிஷன் ரொம்ப நல்லா டொமஸ்டிக் பண்ணிட்டு உள்ள வந்தாரு. ஸோ இஷான் கிஷன் வந்த உடனே கூட அவர் 11ல ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டாருன்னு தான் நம்ம யோசிச்சோம். ஏன்னா பிளேஸே கிடையாது. ஓகேவா, டக்குனு திலக் வர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதாவது ஒருத்தனுக்கு எல்லாமே அலைன் ஆகணும் அப்படின்னா இப்படிதான் அலைன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இஷான் கிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு பிளேயிங் லெவலில் கிடைச்சிச்சு. இங்கிட்டு சஞ்சு ஃபெயிலியர் ஆக அங்கிட்டு இஷான் கிஷன் பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இஷான் கிஷன் 3 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமா ஆனாரு, இன்னொரு இன்னிங்ஸும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த இன்டென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே, பட் ஆனா சஞ்சு கிட்ட இந்த 3 இன்னிங்ஸுமே அந்த இன்டென்ஸ் இல்ல, பெருசா நல்ல ஸ்டார்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இப்போ இஷான் கிஷன் தான் வேர்ல்டு கப் ஓபன் பண்ணுவாரா? ஏன்னா திலக் வர்மா வந்துட்டா கண்டிப்பா அவர் உட்கார வைக்க முடியாது. நீங்க அவர் நல்ல கிளட்ச் பிளேயர், ஏஷியா கப் வேற ரொம்ப நல்லா விளையாண்டு கொடுத்தாரு, கப் அடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. ஆப்வியஸ்லி அவர் தேவைப்படுவாரு அப்படிங்கிறதுனால நீங்க உள்ள கொண்டுட்டு வருவீங்களா அப்படின்னா எஸ், கண்டிப்பா திலக் வர்மா வந்துட்டா அவர் உட்கார வைக்க முடியாது. பட் அதுக்காக சஞ்சு சாம்சனை உட்கார வைக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா சஞ்சு வில் கண்டினியூ அன்டில் வேர்ல்டு கப்போட எண்டு வரைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இப்போ 3 மேட்ச் விளையாடல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் சஞ்சு நிறைய டிசர்வ் பண்ணியிருக்கிறாருங்க. நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து 50+ ஸ்கோர்ஸ் 30+ ஸ்கோர்ஸ் அடிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எஸ், அவர் ஒரு 2-3 மேட்ச் ஃபெயிலியர் ஆனால் அங்கே டீம் அவரை பேக் பண்ணி தான் ஆகணும். அங்கே அந்த மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போவே ஐ திங்க் பேசியிருக்கணும், எப்பா நீ தான் ஆட போற, ஸோ நீ காமா ஆடு, நீ எதையும் பத்தி யோசிக்காத, மீடியாவில் வரதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பாத்தீங்க அப்படின்னா அந்த காமன் கம்போஸ் கொடுத்தா மட்டும்தான் சஞ்சுக்கு அந்த மைண்ட் செட்டே வரும். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சுவை தூக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பட் இப்போ ஒரு நியூஸ் ரீசெண்டா போயிட்டு இருக்கு, மேபி வேர்ல்டு கப்போட ஸ்குவாடை நம்ம வேணா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ப்ரொஃபஷனல் ஸ்குவாட் மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ சஞ்சு சாம்சனை மேபி மிடில் ஆர்டர் புஷ் பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி மிடில் ஆர்டர் போனா எதுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு ஜித்தேஷ் சர்மா கூட உள்ள கொண்டு வரலாம்ல, அவர்கிட்ட ஒரு நல்ல ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு சில மீடியாஸ் போட்டுட்டு இருக்காங்க. கிரிக் பஸ்ல கூட அதை பத்தின ஒரு ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ரிடில் டு சால்வ் அகைன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய டாபிக் அப்படின்னா எஸ், வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவரோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன் தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் அவருக்கு நல்லா கன்சர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துருவாரு. இன்னொன்னு, நீங்க அவரை மட்டுமே டீமா டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. நீங்க எங்கிட்ட அபிஷேக் சர்மா ஆடுறாரு, எங்கிட்ட இஷான் கிஷன் ஆடுறாரு, சூர்யா பேக் டு தி ஃபார்ம், ஹர்திக் பாண்டியா இருக்காரு, சிவம் டூபே இருக்காரு, ஸோ ரிங்கு சிங் இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி டீம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ மேபி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த ஓப்பனர் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது போடுறாங்க அவர் மேல. பட் அந்த ப்ரெஷர் இருக்கும் தாங்க. நீங்க இந்தியா ஆடினா யாருக்கு தான் ப்ரெஷர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்தியன் டீம்ல ஒரு பிளேயரா நீங்க இருக்கீங்கன்னா எப்பவுமே உங்களோட இடம் நிரந்தரம் கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி பிளேயர்ஸ் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்றப்போ ஐயோ நம்ம இடம் என்ன ஆக போகுதுங்கிற அந்த இயக்கங்கள் வரும். இது இந்தியன் டீம்லன்னு இல்லை, நீங்க ஒரு ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் இல்லை நீங்கள் ஒரு லோக்கல் கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னாலும் இது இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணி தான் ஆகணும். நம்ம போய் ஜஸ்டிஸ்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எஸ், சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேல இருக்காரு, எல்லாமே ஓகே. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டேல டீம் வின் பண்ணணும், வேர்ல்டு கப் வின் பண்ணணும் இப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருக்கும். சஞ்சுக்கான சான்சஸ் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவர் விளையாடுவார் தொடர்ந்து இன்னும் 2-3 மேட்ச் பாப்போம் என்ன பண்ண போறாங்க. அண்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆகி உள்ள வந்துருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து மேபி மாறுபாடாக இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஞ்சுக்கு அன்டில் வேர்ல்டு கப் எண்டு வரைக்குமே வாய்ப்பு
கொடுக்கணுமா, அந்த கொலாப்ஸ் ஏற்படுத்தக்கூடாதா, இல்லை ஒன்ஸ் திலக் வர்மா வந்துட்டா யாரை உட்கார வைக்கணும், இஷான் கிஷனை உட்கார வைக்கணுமா, இல்லை திலக் வர்மா உட்கார வைக்கணுமா, இல்லை சஞ்சுவை உட்கார வச்சுட்டு இஷானை ஓப்பன் பண்ண வைக்கணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கணும். இஷான் கிஷன் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அடுத்து நல்ல இன்டென்ட் காட்டிட்டாருங்கிறதுனால அவரை கண்டினியூ பண்ண முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் அவர் எங்கே இருந்தார், இல்லவே இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு மேட்ச்சில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து தூக்க முடியாது. ஓகே, இதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி மெச்சூர்டாக அப்படி தான் யோசிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்க முடியாது. அனில் அண்ட் பாஃபம்ஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.